ஒரு மனிதன் சாதாரணமாக பிறக்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுள்ளும் 16 பெரிய சக்திகள் மறைந்து கிடக்கின்றன. அந்த சக்திகளை பயன்படுத்தாமல் தான் பல மனிதர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறார்கள். சிலர் மட்டும் வரலாறு படைக்கிறார்கள். இந்த 16 சக்திகளையும் விளக்கமாக அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அனிமா சக்தி உடலை அணுவை போல மிக சிறியதாக மாற்றும் சக்தி. இது உடலை சுருக்குவது பற்றியதல்ல, அகந்தையை சுருக்குவது பற்றியது. நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது, சாதனை இருந்தாலும் தன்னை உயர்த்தி காட்டாமல் தாழ்மையுடன் வாழ்வது. உண்மையான அனிமா சக்தி அகந்தை இல்லாத மனம். இது 16 சக்திகளில் முதல் சக்தி. அடுத்த சக்தி இன்னும் ஆச்சரியமானது. மகிமா சக்தி. ஒரு சிறிய உருவம் கூட பிரபஞ்சம் அளவிற்கு பெரியதாக விரிவடைய முடியும் என்பது கருத்து. உண்மையில் இது உடல் மாறுவது பற்றியதல்ல, மனம் பெரியதாக மாறுவது பற்றியது. மகிமா நமக்கு சொல்லுவது, சின்ன சிந்தனையில் சிக்காதே, உயர்ந்த கனவுகளை காண், உயர்ந்த இலக்குகளை நோக்கு, அப்பொழுது வாழ்க்கை தானாகவே உயர்ந்து நிற்கும். மகிமா சக்தி பெரிய கனவு காணும் மனசு. இது இரண்டாவது சக்தி. மூன்றாவது சக்தி மனதை லேசாக்கும். லகிமா சக்தி எடையில்லாத நிலை. உடல் மிகவும் லேசாகி காற்றை போல எடையில்லாத நிலைக்கு செல்லும் சக்தி. மனதில் கவலை இல்லாத நிலை, தேவையற்ற சிந்தனை இல்லாத நிலை, கோபம், பொறாமை, பயம் இல்லாத மன அமைதி. கவலை அதிகமாக இருக்கும் பொழுது மனமும் உடலும் பாரமாக சோர்வாக இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் லேசாக இருக்கும். கவலைகளை விடும் மனம்தான் லகிமா சக்தி. இது மூன்றாவது சக்தி. அடுத்த சக்தி மன உறுதியை பற்றியது. கரிமா சக்தி. கரிமா என்றால் மிகுந்த கனமாக ஆகும் சக்தி. தன் உடலை மிகவும் கனமாக மாற்றும் சக்தி. அந்த நிலைக்கு சென்றால் அவரை யாராலும் எளிதாக அசைக்க முடியாது என்று கூறப்படுகிறது. உண்மையான அர்த்தம் மனதில் நிலைத்த தன்மை, முடிவில் உறுதி, எளிதில் அசைக்க முடியாத மனநிலை. ஒரு மனிதன் முடிவு செய்கிறான், நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். அதற்கு பிறகு கஷ்டம் வந்தாலும், யாராவது அவமதிப்பு பண்ணினாலும், இலக்கை அடைய நேரம் எடுத்தாலும் தனது முடிவை மாற்றவில்லை என்றால் அவன் கரிமா சக்தியை பயன்படுத்துகிறான். உறுதியான மனம்தான் கரிமா சக்தி. இது நான்காவது சக்தி. அடுத்த சக்தி நீ நினைத்ததை அடைய உதவும். பிராப்தி சக்தி என்றால் நினைத்ததை அடையும் சக்தி. பிராப்தி நமக்கு சொல்லுவது, மனதை சிதற விடாதே, ஒரு இலக்கில் கவனம் வை, தொடர்ந்து முயற்சி செய், ஒரு நாள் நிஜமாகும். மனம் ஒருமைப்பட்டால் இலக்கு அடைதல். இது ஐந்தாவது சக்தி. அடுத்து நீ நினைத்ததை நிஜமாக்கும் இன்னொரு அதிசய சக்தியை பார்ப்போம். பிரகாமியம். நினைத்ததை நிஜமாக்கும் சக்தி. மனதின் ஆழமான விருப்பம் நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுவது. ஒரு மனிதன் தன் விருப்பத்தை தெளிவாக நினைக்கிறான், அது நடந்தது போல உணர்கிறான், அதற்காக செயல்படுகிறான். அப்பொழுது வாழ்க்கை அதே திசையில் நகரும். மனம் ஒரு சக்தி. நீ எதை நம்புகிறாயோ உன் வாழ்க்கை அதுவாகவே மாறிவிடும். அதுதான் பிரகாமியம், ஆறாவது சக்தி. அடுத்த வீடியோவில் உன்னை நீ ஆளும் சக்தியை பார்க்கலாம். ஈசித்துவம். ஆட்சி செய்யும் சக்தி. வெளியில் மற்றவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல, முதலில் நம்மை நாமே ஆளும் திறன். ஈசித்துவம் கற்றுக் கொடுப்பது, யாராவது உன்னை திட்டினாலும் நீ சாந்தமாக இருப்பது, பிரச்சனை வந்தாலும் உடனே உடைந்து போகாமல் தீர்வு தேடுவது, ஆசை வந்தாலும் அதில் அடிமையாகாமல் கட்டுப்படுத்துவது, உன் நேரம், உன் சிந்தனை, உன் முடிவுகள் எல்லாம் உன் கையில் வைத்திருப்பது. இதுவே உன்னை நீ ஆளும் திறன். உன்னை நீ ஆள கற்றுக்கொண்ட நாளே உலகமே உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதுதான் ஈசித்துவம். இது ஏழாவது சக்தி. அடுத்தது மனிதர்களை ஈர்க்கும் சக்தி. வசித்துவம் என்பது பிறரை கட்டுப்படுத்தும் சக்தி அல்ல, பிறரின் இதயத்தில் இடம்பெறும் சக்தி. இந்த சக்தியை வளர்த்து கொள்ள முதலில் பேசும் முன் உணர கற்றுக்கொள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை இருக்கு. அது ஒருவரை உயர்த்தவும் முடியும், உடைக்கவும் முடியும். இரண்டாவது, மற்றவர்களை மதித்து பேசு. பதவி பார்த்து மரியாதை கொடுக்காதே, மனிதர் என்பதற்காக மரியாதை கொடு. மூன்றாவது, கேட்க தெரிந்து கொள். எல்லோரும் பேச தெரிந்தவர்கள், ஆனால் சிலருக்கு மட்டும்தான் உண்மையா கேட்க தெரியும். நான்காவது, பொய்யான இமேஜ் கிரியேட் பண்ணாதே, அது நீண்ட நாள் நிலைக்காது. ஐந்தாவது, அன்பு உள்ளவராக இரு,
அன்பு என்பது பெரிய செயல்களில் மட்டும் இல்ல. சின்ன கவனிப்பில் இருக்கு, சின்ன கருணையில் இருக்கு. 6வது, உன் அகந்தையை குறை. 7வது, எப்பொழுதும் நேர்மையாக இரு. இதயங்களை வெல்லும் சக்தியே வசித்துவம் 8வது சக்தி. அடுத்த வீடியோவில் உண்மையை அறியும் ஞான சக்தியை பார்க்கலாம். ஞான சக்தி என்றால் உண்மையை அறியும் திறன். வெளியில் நடப்பதை பார்ப்பதல்ல, அதன் பின்னால் இருக்கும் நிஜத்தை உணர்வது. ஞான சக்தியை வளர்ப்பது எப்படி? 1. தியானம். மனம் அமைதியாக இருந்தால் உண்மை தெளிவாக தெரியும். குழப்பமான மனதில் உண்மை பிரதிபலிக்காது. 2வது, சுய பரிசோதனை. தினமும் உன்னிடம் கேள், இன்று நான் சரியாக நடந்தேனா? என் நோக்கம் தூய்மையா இருந்ததா? நான் உண்மையா வாழ்கிறேனா? 3வது, அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள். விழுந்து விட்டோம் என்றால் அது முடிவு இல்லை. அதிலிருந்து கற்றுக்கொண்டால் அது ஞானமாக மாறும். 4வது, நல்லோர் சங்கம். ஞானம் உள்ளவர்களுடன் இருந்தால் அவர்களின் சிந்தனை நம்மையும் உயர்த்தும். 5வது, அமைதி மற்றும் கவனம். சில உண்மைகள் கண்களுக்கு தெரியாது, அதை உள்ளம்தான் உணரும். அதற்கு அமைதி அவசியம். இதுதான் ஞான சக்தி. அடுத்த சக்தி, அது தெரிந்தால் மனிதன் வாழ்க்கையை மட்டுமல்ல, தன் விதியையும் மாற்ற ஆரம்பிப்பான். கிரியா சக்தி என்றால் செயலாற்றல். நினைப்பதை செயலில் மாற்றும் சக்தி. நமக்கு ஆசை இருக்கும், கனவு இருக்கும், திட்டம் இருக்கும். ஆனா செயல் இல்லைன்னா அது எல்லாம் வெறும் கற்பனைதான். கிரியா சக்தியின் ரகசியம், எண்ணத்தை உடனே செயலில் மாற்றும் திறன். தள்ளி போடாமல் இப்பொழுதே ஆரம்பிக்கும் மனநிலை. பயம் இருந்தாலும் முன்னே போகும் துணிவு. கிரியா சக்தி உங்களிடம் வந்தால் வாழ்க்கை மாறும், கனவு நிஜமாகும், நீங்களே உங்கள் கதையின் ஹீரோ ஆகுவீங்க. அடுத்த சக்தி, செயல் இருக்கணும்னா முதலில் ஒரு வலுவான மறைமுக விருப்பம் தேவை. அதுவே இச்சா சக்தி. அடுத்து வருவது இச்சா சக்தி என்றால் வலுவான விருப்பத்தின் சக்தி. வாழ்க்கையில் எந்த வெற்றியும் ஒரு விருப்பத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. வலுவான விருப்பம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி இருந்தால் வெற்றி வரும். என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், அந்த ஒரு உறுதியான எண்ணமே உன் விதியை மாற்றும். இச்சா சக்தி இருந்தால் சாதாரண மனிதன் கூட சாதனையாளனாகுவான். அடுத்த சக்தி, விருப்பம் வந்தாச்சு, செயல் வந்தாச்சு. இப்போ உடலுக்குள் இருக்கும் சக்தி விழிக்கணும். அதற்காக அடுத்து வருவது குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்றால் உடலுக்குள் மறைந்து இருக்கும் பிரபஞ்ச சக்தி. இது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் இணைக்கும் சக்தி. இந்த சக்தியை பெற 1. தினசரி தியானம். 2. மூச்சு பயிற்சி. 3. நல்ல உணவு, ஒழுக்கமான வாழ்க்கை. 4. மன அமைதி, நேர்மறை சிந்தனை தேவை. இந்த சக்தி விழித்தால் மனம் தெளிவாகும், வாழ்க்கை மாறும். அமைதி, தன்னம்பிக்கை, உண்மை உணர்வு இதெல்லாம் உள்ளிருந்து வரும். இதுதான் குண்டலினி சக்தி. அடுத்த வீடியோவில் எதிர்காலத்தை உணரும் சக்தி பார்க்கலாம். தூரதர்ஷனம் என்றால் எதிர்காலத்தை உணரும் திறன். இது மேஜிக் இல்ல, முன்னோக்கிய சிந்தனை. இன்று செய்யும் விஷயம் நாளை என்ன ஆகும் என்று புரிந்து கொள்வது. இன்றைய முடிவுதான் நாளைய வாழ்க்கையை உருவாக்கும். நாளையை மாற்றணும்னா இன்றைய முடிவை மாற்றணும். அதனால் முடிவு எடுக்கும் முன் அதன் எதிர்காலத்தை யோசிக்கணும். இதுவே விவேகம். நீ முன்னோக்கி யோசித்தால் வாழ்க்கை உன்னை முன்னேற்றும். இது 13வது சக்தி, தூரதர்ஷனம். அடுத்த வீடியோவில் மனவேகத்தின் சக்தி பார்க்கலாம். மனோஜவம் என்றால் மனதின் வேகம். மனம் எவ்வளவு வேகமாக சிந்திக்கிறதோ அவ்வளவு வேகமாக வாழ்க்கை நகரும். ஒரு சூழ்நிலை வந்த உடனே அதை புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுத்து உடனே செயல்படுவது. நேரம் காத்திருக்காது. வாய்ப்பு வந்த நேரத்தில் செயல் எடுத்தவன் தான் வெற்றி பெறுவான். இது ஒரு உயர்ந்த மனத்திறன். நாம் வேகமாகவும் சரியாகவும் சிந்திக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். இதுதான் மனோஜவம். அடுத்த வீடியோவில் உடலை மாற்றும் சக்தி பார்க்கலாம். காயகல்பம் என்றால் உடலை புதுப்பிக்கும் சக்தி. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம உடல் தான் தீர்மானிக்கும். அதற்கு உணவு கட்டுப்பாடு, சுவாச பயிற்சி, மன அமைதி அவசியம். உடல்தான் கோவில். அதை சுத்தமாக வைத்தால் உள்ளுக்குள் இருக்கும் சக்தி வெளிப்படும். உடல் பலம் இருந்தால் மனம் பலமாகும். மனம் பலமாக இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும். இதுதான் காயகல்பம். அடுத்த வீடியோவில் அதிசயமான இறுதி சக்தி பார்க்கலாம். பரகாய பிரவேசம் என்றால் மற்றொரு உடலுக்குள் நுழையும் சக்தி. இது ஒரு ஆழமான ஆன்மீக நிலை. உன்னை தாண்டி மற்றவரின் உணர்வை உணரும் நிலை. மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்ளும் சக்தி. பிறரை புரிந்து கொள்ளும் மனம்தான் உயர்ந்த நிலை. எல்லா சக்திகளுக்கும் முடிவு மனிதநேயம்.
பிறர் மனதை உணர்ந்தால் நீ உயர்ந்த மனிதன். சித்தர்கள் சொன்ன சக்திகள் எல்லாம் ஒரே ஒரு உண்மையை தான் வழிகாட்டுகிறது. உன்னை நீ மாற்று, உலகம் மாறும்.